சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான பிரத்யேக எண் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1091 என்ற எண்ணை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த எண்ணிற்கு அழைப்பு வந்தவுடன் அந்த அழைப்பானது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கும் அனுப்பப்படும் என காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1091 என்ற உதவி எண் அவசர கால உதவி எண்ணான 112உடன் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற படை அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்காக ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் தமிழகம் முழுவதும் தனித்தனியாக போலீசார் நியமிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கென்று உதவி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1091 என்ற எண்ணை உதவி எண்ணாக தமிழக காவல்துறை அறிவித்திருக்கிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் செயல்திறனை மேலும் மேம்படுத்தவும் அவசர அழைப்புகளுக்கு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் 1091 என்ற உதவி எண் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான பிரத்யேக உதவி எண்ணாக தமிழக காவல்துறை தற்போது அறிவித்திருக்கிறது. 112 அவசர கால உதவி எண்ணுடன் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் அவசர காலங்களில் தகவல் பரிமாற்றம் வேகமாக நடைபெறுவதுடன் சம்பவ இடத்திற்கு உடனடியாக காவல் உதவி வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் காவல் உதவியை எளிதாகவும் விரைவாகவும் பெறும் வகையில் 1091 என்ற ஒரே உதவி எண் மூலமாக நேரடியாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடர்பு கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த மையம் 24 மணி நேரம் வாரத்திற்கு அனைத்து நாட்களிலும் செயல்பட்டு பயிற்சி பெற்ற காவலர்களால் கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இக்கட்டுப்பாட்டு அறை புகார்களை பெற்று உடனடி நடவடிக்கையை ஒருங்கிணைக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவி எண்ணிற்கு அழைப்பு வந்தவுடன் அந்த தகவல் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் அருகில் உள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அல்லது ரோந்து குழுவிற்கும் அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தங்கள் எதிர்கொள்ளும் தொந்தரவு, வன்முறை, குடும்ப வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், பின்தொடர்தல், மிரட்டல் அல்லது உடனடி காவல் உதவி தேவைப்படும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயக்கமின்றி இந்த உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தமிழக காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பிரத்யேக இந்த உதவி எண் மூலம் தமிழ்நாடு காவல்துறை தனது முழுமையான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.